வணக்கம். நம்ம எப்பவுமே சேமிப்பு, முதலீடு இத பத்தி தாங்க நிறைய பேசுவோம். ஆனா பணத்தை செலவு பண்றது அத பத்தி யோசிச்சிருக்கோமா? அதுவும் ஒரு பெரிய கலைங்க. நம்ம நிதி வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை, அதாவது செலவு பண்றதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜியை பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். சரி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க இன்வெஸ்ட்மென்ட்ஸ்லாம் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது, போர்ட்ஃபோலியோ பச்சையா இருக்கு. அந்த நேரத்துல உங்க செலவு கொஞ்சம் அதிகமாகுதா? நோட் பண்ணிருக்கீங்களா? இது உங்களுக்கு மட்டும் நடக்கிற விஷயம் இல்ல. நம்ம பலருக்கும் இது சகஜம் தான். இதுக்கு பின்னாடி ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த உளவியல் காரணம் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? இதுதாங்க தி வெல்த் எஃபெக்ட், அதாவது செல்வ விளைவுன்னு சொல்றாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நாம பணக்காரங்களா உணரும் போது பணக்காரங்க மாதிரியே நடந்துக்க ஆரம்பிச்சிடுவோம். அதாவது நம்மளோட சொத்து மதிப்பு பேப்பர்ல தான் ஏறி இருக்கும், ஆனா அந்த ஒரு ஃபீலிங் இருக்கு பாருங்க, அது நம்மள நிஜமாவே அதிகமா செலவு பண்ண வைக்கும். இப்ப இந்த சென்செக்ஸ் நம்பர்ஸ் பாருங்களேன், கடந்த சில வருஷத்துல மார்க்கெட் எப்படி ஏறி இருக்குன்னு தெரியுதா? இப்போ யோசிங்க, இதே மாதிரி ஒரு வளர்ச்சியை உங்க சொந்த போர்ட்ஃபோலியோல நீங்க பாத்துருந்தீங்கன்னா, அந்த செல்வ விளைவு எவ்வளவு பவர்ஃபுல்லானதுன்னு உங்களுக்கு புரியும். நம்மள அறியாமலேயே இன்னும் கொஞ்சம் செலவு பண்ணலாம்னு நம்மள தூண்டுறது இந்த உணர்வு தான். சரி, இந்த வெல்த் எஃபெக்ட்டை புரிஞ்சிக்கிறது தான் முதல் ஸ்டெப். அடுத்ததா இதை எப்படி ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்றது? அதுக்கு நம்ம பணம் முதல்ல எங்க போகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். வாங்க நம்ம செலவுகளை ஒரு 3 வகையா பிரிச்சு அனலைஸ் பண்ணலாம். பாருங்க, நம்ம செலவுகளை இந்த 3 வகையா பிரிக்கலாம். முதல்ல கட்டாய செலவு, அதாவது ஒரு குடும்ப கல்யாணம் மாதிரி நம்ம தவிர்க்கவே முடியாத செலவுகள். இதை நாம பிளான் பண்ணி தான் ஆகணும். ரெண்டாவது திடீர் செலவு, திடீர்னு ஒரு சேல் ஆஃபர் பார்த்துட்டு வாங்குறது. இது உண்மையிலேயே தேவைப்பட்டா ஓகே. ஆனா மூணாவது ஒன்று இருக்கு பாருங்க, சமூக தூண்டல் செலவு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. இந்த சமூக தூண்டல் செலவுங்கிறது ஒரு பெரிய ட்ராப். நம்ம ஃப்ரெண்ட் ஒரு புது கார் வாங்குறாரு, இல்லனா பக்கத்து வீட்டுக்காரங்க ஃபாரின் ட்ரிப் போறாங்கன்னா உடனே நமக்கு ஒரு பிரஷர் வரும், நாமளும் இதெல்லாம் பண்ணணும்னு தோணும். ஆனா ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க, மத்தவங்களோட லைஃப் ஸ்டைலை காப்பி அடிக்கிறத விட நம்ம குடும்பத்தோட உண்மையான தேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். அப்போ இந்த மாதிரி செலவு பொறிகளை சிக்காம இருக்க என்ன பண்றது? அதுக்கு நமக்குன்னு சில தெளிவான ரூல்ஸ், அதாவது சில எல்லைகள் தேவை. உங்க பணத்தை பாதுகாக்க போற ஒரு 4 சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான விதிகளை பத்தி இப்போ பார்க்கலாம். இந்த விதிகளை ஒரு தடையா பார்க்காதீங்க. இதெல்லாம் உங்க நிதி சுதந்திரத்துக்கான ஒரு பாதுகாப்பு வேலி மாதிரி. சரி, முதல் விதி, உங்க பணத்தை அனுபவிங்க, ஆனா ஒரு லிமிட்டோட. ரெண்டாவது, வாங்க முடியாத ஒரு பொருளுக்காக கிரெடிட் கார்டை தேக்காதீங்க. அந்த கடனை இன்ஃபெக்ட் கடன்னு சொல்லலாம், அது உங்க நிம்மதியை கெடுத்துரும். மூணாவது, உறவுகளுக்குள்ள பணத்தை கொண்டு வராதீங்க, ஏன்னா பணத்தை விட உறவுகளோட மதிப்பு ரொம்ப அதிகம். கடைசி மற்றும் முக்கியமான விதி, உங்க எமர்ஜென்சி ஃபண்ட், அது உங்க கவசம், அதை காரணம் கொண்டு உடைக்காதீங்க. இந்த நம்பரை பாருங்க, 24%. இது என்ன தெரியுமா? நீங்க கிரெடிட் கார்டு கடனை அடுத்த மாசத்துக்கு தள்ளி போட்டா வருஷத்துக்கு கட்ட வேண்டிய வட்டி மாசம் 2% தான் நமக்கு தோணலாம். ஆனா அது வருஷ கடைசியில உங்க பணத்துல எவ்வளவு பெரிய ஓட்டையை போடும்னு இந்த நம்பர் நமக்கு பளிச்சுன்னு காட்டுது. இதுல வட்டி இல்லங்கிற ஒரே காரணத்துக்காக நண்பர்கள் கிட்டயோ குடும்பத்துக்கிட்டயோ கடன் வாங்குறதுக்கு ஒரு பெரிய எமோஷனல் விலை இருக்கு. நீங்க மிச்சப்படுத்துற வட்டியை விட அது ரொம்ப அதிகம். எப்பவும் தலைக்கு மேல ஒரு கத்தி தொங்குற மாதிரி ஒரு ஃபீலிங், ஒரு கடமை உணர்ச்சி இருந்துட்டா இருக்கும். இது நம்ம உறவுகள்ல தேவையில்லாத சிக்கல்களை உண்டாக்கிடும். செலவுகளை ஒரு எதிரி மாதிரி பார்த்து போராடுறத விட்டு அதுக்கு அழகா திட்டமிடலாம் இல்லையா? அதுதான் ஸ்மார்ட்டான வழி. வாங்க அதுக்கு ஒரு சூப்பரான உதாரணத்தை பார்க்கலாம். இது ஒரு நிஜமான உதாரணம். என்னோட ஒரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, தீபாவளி மாதிரி பண்டிகை செலவுகளுக்காகவே சரியா அக்டோபர் மாசம் மெச்சூர் ஆகிற மாதிரி ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு வைப்பாங்க. அது அவங்களோட செலவு நிதி. இதனால எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் இல்லாம அவங்களால அந்த பண்டிகையை மனசார கொண்டாட முடியுது. எவ்வளவு அருமையான ஒரு யுக்தி பாருங்க. சரி, இப்போ நம்ம அந்த முழு உரையாடலோட முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வரோம். ஸ்மார்ட்டா செலவு பண்றதுனா கஞ்சத்தனம் பண்றதுன்னு அர்த்தம் இல்ல. அதுக்கு பதிலா உங்க பணத்தை, அதாவது உங்க மூலதனத்தை சரியான இடத்துல ஒதுக்கீடு செய்யறது. இதை நாம கேபிட்டல் அலோகேஷன் சொல்லலாம். நம்ம வாழ்க்கையில செலவுகள் இருந்துகிட்டே தான் இருக்கும், அது தவிர்க்க முடியாது. பண்டிகைகள், திருமணங்கள், பிறந்த நாள், வருஷ பிறப்புன்னு கொண்டாட்டங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். இதெல்லாம் நாம தவிர்க்கணும்னு அவசியமே இல்ல. நம்மளோட நோக்கம் இதெல்லாம் புத்திசாலித்தனமா நிர்வகிக்கிறது மட்டும்தான். அதனால கடைசியா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். நீங்க பண்ற ஒவ்வொரு செலவும் ஒரு முதலீட்டு முடிவு மாதிரி தாங்க. உங்க பணத்தை மத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஒதுக்காம உங்களுக்கு உண்மையான சந்தோஷத்தையும் மதிப்பையும் கொடுக்குற விஷயங்களுக்காக ஒதுக்குறீங்களான்னு உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. இந்த பகுதியை முடிக்கும் போது ஒரே ஒரு கேள்வி உங்க முன்னாடி வைக்கிறேன். உங்க பணத்தை நீங்க எதுக்காக ஒதுக்கீடு செஞ்சுட்டு இருக்கீங்க? உங்க செலவுகள் உங்களோட உண்மையான முன்னுரிமைகளை காட்டுதா, இல்ல வேற எதுக்காக செலவு பண்றீங்களா? யோசிச்சு